கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 40:5. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். தாவீது இந்த ஒரு ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறாரு, இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என் வாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியில் இருந்தேன், கர்த்தர் என்னை தூக்குனார், என் நாவில் புது பாட்டை வைத்தார். இப்படியெல்லாம் ஆண்டவர் அப்படி பாடிட்டே வர தாவீது ஆண்டவரை உயர்த்தி பாடிட்டு வரும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தாவே. தாவீது சங்கீதம் பாட்டு தான் பாடுவார். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா சில ஜெபமும் இருக்கும், சில வார்த்தைகள் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற மாதிரி இருக்கும். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த அதிசயங்களும் யோசனைகளும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. அதிசயம் ஓகே, எங்கள் நிமித்தம் செய்த அதிசயம் ஓகே. நான் இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை தான் என்னுடைய இந்த வசனத்தை வாசிக்கும்போது இந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப என்னை யோசிக்க வைத்தது. உம்முடைய யோசனைகள் அநேகமாய் இருக்கிறது. ஆண்டவர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு வாக்கு பண்ணி இருக்கிறார். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்போ அந்த நாட்களில் என்னென்ன அதிசயம் அந்த மாதிரி அதிசயம் அநேகம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறார், செய்ய போகிறார். ஆனால் யோசனைகள், உம்முடைய யோசனைகள் அநேகமாக இருக்கிறது. அந்த யோசனை என்ன? இப்போ யோசனைன்னு சொல்லும் பொழுதே நான் எப்படி யோசிப்பேன்? யோசனைனா என்ன? நான் யோசிக்கிறதுல என்ன நடக்கும்? யோசனையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசனையை குறித்து பார்த்தேன். அப்போ யோசிக்கிறது, திங்க் பண்ணுறது, அந்த ஆலோசனை பண்ணுறது, பிளான் பண்ணுறது, அந்த யோசனை நம் நிமித்தமாக செய்கிற யோசனை அநேகமாக இருக்கிறதா? உங்கள் நிமித்தமாக ஆண்டவர் நிறைய யோசித்துக்கிட்டே இருக்கிறார். நிறைய விஷயத்தை ஆண்டவர் யோசிக்கிறார், சிந்திக்கிறார். உங்கள் நிமித்தமாக ஆண்டவர் யோசிக்கிற யோசனைகள் அநேகமாக இருக்கிறது. அதை யாராலும் விவரிக்க முடியாத ஆண்டவரேன்னு தாவீது சொல்றாரு. அதை விவரிச்சா நான் தான் விவரிக்கணும். ஏன்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்கிறத நம்மளால தான் சொல்ல முடியும். உங்கள் வாழ்க்கையில் செய்கிறத உங்களால் மட்டும்தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி விவரித்து சொல்ல முடியும். அதை நானே விவரித்து சொன்னாலும் அது எண்ணிக்கைக்கு மேலாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். அப்போ அவ்வளவு யோசனைகள், அவ்வளவு அதிசயமான காரியங்களை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் யோசனையில் பெரியவர், அவர் செயல்களிலே வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை பற்றி யோசித்துக்கிட்டு இருக்கிறார். என்னை யோசிக்கலை, என்னை நினைக்கலன்னு நினைக்காதீங்க. உங்களை யோசிக்கிறார் ஆண்டவர், உங்களை சிந்திக்கிறார், உங்களை குறித்தே நினைத்து கொண்டு இருக்கிறார், உங்கள் பிள்ளைகளை குறித்தே நினைத்து கொண்டு இருக்கிறார், அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்தே கர்த்தர் நினைத்து கொண்டு இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம்னு ஒன்றுமே கிடையாது. இந்த வார்த்தையை சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் யோசனையில் பெரியவர், நீர் என் நிமித்தம் யோசிக்கிற யோசனைகள் அநேகமாக இருக்கிறது, அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகளாக இருக்கிறது சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கர்த்தர் நல்லவர், நீ பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். உங்களால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றும் இல்லை. தகப்பனே, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நீர் எங்களை குறித்து யோசித்து கொண்டு இருக்கிறீர். யூ ஆர் ஆல்வேஸ் மைண்ட்ஃபுல் ஆஃப் அஸ் லார்ட். நாம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.